என்னடா நடு வீட்டில் எத்தனை மூட்டை கிடக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நைட் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ நடு வீட்டில் இது கிடந்துச்சு. என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தா தான் வீட்டுக்கு வந்திருக்குன்ட்டு. பிரித்து பார்த்தாக்க ஃபோல்டபுள் மேட்ரஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸ்லீப் இஸ் பிராண்டு. ரொம்ப நாளாக பேக் பெயின் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. தூக்கமும் சரியாக வரமாட்டேன் இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி தூங்குறது போல மேட்ரஸ் மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நான் வெறும் தெரியல தான் படுத்துட்டு இருப்பேன் முன்னெல்லாம். அதுக்காக மேட்ரஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கினத ரிவ்யூ தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இது வாங்கி ஆக்சுவலாக 20 நாள் ஆகுது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவ்யூ சொல்கிறேன். இது ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது, ஹானஸ்ட் ரிவ்யூ தான். பேக்கிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எந்த டேமேஜும் இல்லை, நல்லா இருந்துச்சு ப்ராடக்ட்டு. நல்லா ரொம்ப சாஃப்ட்லாம் சொல்ல முடியாது, மீடியம் அளவு தான் சாஃப்ட். ஒரு 3-4 பெட்ஷீட் போட்டு அது மேலே படுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்ட் இருந்துச்சு. பட் நல்லாவே இருந்துச்சு ப்ராடக்ட் குவாலிட்டி. அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தாராளமே படுக்கலாம், கொஞ்சம் பல்காக இருந்தாலுமே நல்லா பத்தும். இது நீளமும் பார்த்தீங்கன்னாக்கா நான் 166 சென்டிமீட்டர். ஸோ என்னை விடவே அது நீட்டாக தான் இருந்துச்சு. படுக்கும்போது மேலேயும் கேப் இருந்துச்சு, கீழேயும் கேப் இருந்துச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் கையில் தூக்கியும் பார்த்தேன் அந்த ப்ராடக்ட். அது ஹைட்டை பாருங்க, நான் என் கையை தூக்கி மேலே பிடிச்சுமே கீழே தரையில் இடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஹைட் இருந்துச்சு. அது நான் ரொம்ப நாளாக அந்த ப்ராடக்ட்டை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் வாங்கும்போது 1386 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஆஃபரில். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து அதிகமாயிருச்சு, 1500 ரூபா கிட்ட இருக்கு அமேசான். ஃபோல்டபுள் மேட்ரஸ்ன்றலாம் மடிச்சு எங்கே வேணா ஓரமாக வச்சுக்கலாம். தேவைன்னா மட்டும் வாங்க, நல்ல ப்ராடக்ட் தான் இது. தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்ண வேணாம்.